ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நம்ம பார்க்க போகிறது டாக்ஸிக் அப்படின்ற படத்தை பற்றின ரிவ்யூ தான். இந்த படத்தில் வந்து யாஷ், ருக்மிணி, கியாரா, நயன்தாரா மேலும் பல நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் நல்லா இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு சில காட்சிகளை பற்றி நான் சொல்கிறேன். அதாவது அக்கா தம்பி அவங்களோட அந்த பாண்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு டாக்ஸிக்கான வேர்ல்டில் இருந்து அவங்களும் ஒரு டாக்ஸிக் பேரண்ட்லேருந்து அவங்க வந்திருப்பாங்க. அப்படி இருந்து இந்த உலகத்தை பார்க்கும்போது அவங்க அந்த சர்வைவலுக்கு என்ன கஷ்டப்பட்டாங்க, எப்படி சர்வைவ் பண்ணாங்க, அதுக்கப்புறமேட்டு வந்து அவங்களோட எய்ம் எப்படி ஆச்சு, அதுக்காக அந்த அக்கா வந்து எவ்வளோ வந்து ஸ்டப்பர்னாக என் தம்பிக்காக நான் கூட நிற்பேன் அப்படின்னு நிற்கிற அந்த விஷயமா இருக்கட்டும், அதேமாதிரி தம்பி வந்து அக்கா மேலே வந்து காட்டுற அந்த அன்பாக இருக்கட்டும், அந்த ஒரு பில்லர் மாதிரி நிற்கிற விஷயமா இருக்கட்டும், இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அடுத்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ஒரு கல் போல் பொண்ணுங்கனாலே வந்து ஒரு டாய் மாதிரி, அதாவது இந்த மாதிரி ஜாலியாக இருக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு டோனில் போயிட்டு இருக்கிற ஒரு ஹீரோக்குள்ளேயும் ஒரு பாயிண்ட்ல வந்து லவ் வருது. அந்த லவ் எந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணோம், அது வந்து அவனோட ட்ரீமையும் காலி பண்ணி எந்த அளவுக்கு கொண்டு போகும் அப்படிங்கிற அந்த விஷயம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அடுத்த விஷயம் வந்து அந்த ஆக்ஷன் பிளாக்ஸாக இருக்கட்டும், அதாவது அது ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட்டோட, இப்போ நம்மலாம் போயிட்டு ஒரு சாதாரண ஒரு மனுஷன் போய் ஒரு துப்பாக்கி எடுத்து சுடுறான் அப்படின்னா அவனோட அந்த பாடி லாங்குவேஜ் அதை வந்து நீங்கள் வந்து யாஷோட கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா அந்த பாடி லாங்குவேஜில் அவர்கிட்ட இருந்த கான்ஃபிடென்ஸு, அந்த கேரக்டரை வந்து எடுத்து அவர் வந்து நடித்த அந்த விதம், இது எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் வந்து இப்போ பிடிக்காத விஷயங்களை பற்றி நான் சொல்கிறேன். பிடிக்காத விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, படத்தில் வந்து இந்த செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்திங்கன்னா சீன்ஸே கிடையாது. அதாவது அப்பா பையன் அப்படின்ற அந்த விஷயத்தை வச்சே நம்ம ஓட்டிடலாம். அதாவது அப்பா பையன்ற அந்த ஆக்டிங் ஸ்கில்லில் வந்து நம்ம யாஷை வந்து ரெப்ரசன்ட் பண்ணணும். நீ எப்படிலாம் நடிக்கணும்னு தோணுதோ அப்படிலாம் நடிப்பா அப்படின்ற மாதிரி நடிக்க விட்ட மாதிரி ஒரு கண்ட்ரோலே இல்லாத மாதிரி அந்த நடிப்பு வந்து ரொம்ப மோசமாக போயிடுச்சு. அப்புறம் வந்து நிறைய சீன்ஸ் வந்து இது எதுக்கு அது எதுக்கு அப்படின்ற மாதிரி தெரியாமே போய்கிட்டே இருந்துச்சு. அது ஒர்க் அவுட் ஆகாத மாதிரி இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த கதையை வந்து நான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறேன். அதாவது சின்ன வயசில் ஒரு டாக்ஸிக்கான ஒரு பேரண்ட்டுக்கு பிறக்கிற ஒரு அக்கா தம்பியாக 2 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே வளைச்சி போட்டு அதுக்கு வந்து ஆளணும், அதை வந்து பெரிய ஆளாக நம்ம இருந்து அதை ஆண்டு நம்ம வந்து பேரும் புகழோடு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயத்தை வந்து ஒரு ட்ரீமாக எடுத்துக்கிறாங்க. அதுக்கு அவங்க வந்து எடுத்துக்கிற ஆயுதம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு ரவுடிசம் பண்ணிட்டு அந்த மாதிரி ஒரு வன்முறையான விஷயத்தை வந்து ஆயுதமாக எடுக்கிறாங்க. வளர்றாங்க. வளர்ந்ததுக்கு அப்புறமேட்டு அது கைகூடக்கூடிய ஒரு விஷயமா வருது. அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து லவ்வில் விழுந்துடுறாரு. வார்ன் பண்ணி பார்க்குறாங்க அக்கா. பட் இருந்தாலும் அவரால் வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல. குடிக்கிறாரு, பிரச்சனை பண்ணுறாரு. கடைசி வந்து எல்லாம் கைகூடி வர்ற நேரத்தில் அது எல்லாத்தையும் அப்படியே இழுத்து மூடி அப்படியே பூட்டு போட்டு மூடி விட்டுறாரு. தன் நிலை மறந்து இருக்கிற நேரத்தில் அவங்க அக்காவை போட்டு தள்ளிடுறாங்க. இந்த அக்காவை போட்டு தர்ற அந்த ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோயினையும் கொஞ்சம் இன்வால்வ் பண்ணி விட்டுறாங்க. அதில் அவருக்கு வந்து ஒரு மனசு கஷ்டமாயிடுது. அங்கேருந்தே வந்து அவராகவே இல்லாத மாதிரி ஏதேதோ பண்ணிகிட்டு இருக்காரு, என்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு பாயிண்டில் வந்து அந்த அந்த ஹீரோயின் வேணாங்கிற பாயிண்ட்டுக்கு போனதுக்கு அப்புறமேட்டு ஏதோ ஒரு இடத்துல இறங்கி அந்த பொண்ணை போய் பார்க்கணும்னு நினச்சி போகிற நேரத்தில் அவங்களால ஒரு சில விஷயங்களை வந்து மனசில் வச்சுக்க முடியல. அவங்க இறந்து போயிடுறாங்க. அந்த பையன் வந்து வராரு. வந்தோடனே அவரால் அந்த பையனை வந்து பாசமாக எடுத்துக்க முடியல. அவருக்கே அவர் மேலே இருக்கிற வெறுப்பின் காரணமாக வந்து அந்த பையனை வந்து இக்னோர் பண்ணுறாரு. ஆனால் ஒரு பாயிண்டில் வந்து அந்த பையனை வந்து காரில் வச்சு அவங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறமேட்டு கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கும்போது ஒரு மலையிலேருந்து அந்த கார் வந்து சரிஞ்சு கீழே விழுந்துருது. விழுந்ததுக்கு அப்புறமேட்டு பையனை வந்து காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. இந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் என்கேஜ் பண்ணி உங்களுக்கு ஒரு மாதிரி இது ஏன் வருது, அது ஏன் வருது, இந்த கேரக்டர் என்ன, அந்த கேரக்டர் என்னன்னு ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் இருந்தால் கூட உங்களை வந்து ஏதோ ஒரு சில இடங்களில் வந்து கொஞ்சம் என்கேஜ் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கும். ஆனால் வந்து இந்த செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை ரொம்ப என்கேஜ் பண்ணாமல் போனது தான் ரொம்ப சுகமான விஷயம். ஃபைனலி இவங்க ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த ட்விஸ்ட் வந்து கண்டிப்பாக நான்லாம் வந்து அதை ப்ரெடிக்ட் பண்ணலாம் இல்லை. நாட் வந்து எப்போ வந்து ரிவீல் ஆகுதோ அந்த பாயிண்ட்லேருந்து நான் வந்து பார்க்கும்போது அந்த படத்தை வந்து கம்ப்ளீட்டாக ரீவைண்ட் பண்ணி பார்க்கும்போது படத்தோட கதை என்னங்கிறது எனக்கு அந்த பாயிண்டில் தான் புரியவே செஞ்சுச்சு. ஸோ கண்டிப்பாக இவங்களோட எஃபர்ட் எல்லாமே சூப்பர் தான். ஆனால் திரைக்கதை வந்து இன்னும் நல்லா அமைச்சிருக்கலாம், என்கேஜ் பண்ணியிருக்கலாம். ஆனால் இந்த படத்தோட கதை அப்படிங்கிறது வந்து நான் இப்போ சொன்ன மாதிரியான ஒரு கதை தான். ஆனால் எனக்கு வந்து கடைசி படம் முடிஞ்சு வெளில வரும்போது அந்த பையன் வந்து அந்த அப்பா கேரக்டர் யாஷை வந்து டேடி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருப்பாரு. அது ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு எனக்கு ஆக்சுவலாக. ஸோ டாக்ஸிக் வேர்ல்ட், டாக்ஸிக் பீப்புள், அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப ராவாக எடுத்திருக்காங்க. அதில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணல. மக்களுக்கு இந்த விஷயம் பிடிக்காமல் போகும், இந்த விஷயம் வந்து மக்களுக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க வச்ச மாதிரி எதுவுமே தெரில. அவங்களோட கற்பனையில் எந்த விஷயம் நல்லா இருக்குன்னு நினச்சிருக்காங்களோ அந்த விஷயங்களுக்கு மட்டுமே மதிப்பு கொடுத்து வச்சது மட்டும்தான் இந்த படத்தோட இப்போ வாங்குகிற நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸ்க்கான காரணம். பட் ஸ்டில் நான் தெளிவாக சொல்கிறேன், இந்த படம் வந்து பார்க்கவே கூடாது, பார்க்கவே முடியாது அப்படின்ற அளவுக்கு படு மோசமான படம்னு விமர்சிக்கிற அளவுக்கு
விஷயம் இல்லை. கண்டிப்பாக ஒரு மணி நேரம் உங்களை கன்வின்ஸ் பண்ணோம். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.